அந்த இடத்துக்கு போனால் பயம் வரும், அதை தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க, அதை சொல்லாதீங்கன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து என்னை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நான் தேர்ந்தெடுத்தது தான் முதல்ல நியூமராலஜி. எப்படி டிஎன்ஏ ரீதியாக நோய்களை சொல்கிறோமோ, டிஎன்ஏ ரீதியாக கேரக்டரிஸ்டிக்ஸும் அப்படியே கேரி ஃபார்வர்டாகி வந்திருக்கும். அதனால தான் நம்ம செய்கிற பலாபலன்களுக்கான பலனையும் ஜாதகம் சொல்லிடும், பரம்பரையில் இருக்கிற பலாபலங்களையும் ஜாதகம் சொல்லிடும். முதல்ல ஜாதகம் அப்படிங்கிற விஷயம் கையில் எடுத்தோன்னே எல்லாரும் என்ன கேட்பாங்க? ஃபியூச்சர். என்னோட ஃபியூச்சர் என்ன? ஒரு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நம்ம வச்சிருக்கிற ஜாதகம் இஸ் நாட் அவர் ஃபியூச்சர், இட்ஸ் அவர் பாஸ்ட். முதல்ல மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த ஜோசியத்துமே என் ஃபியூச்சர் என்னன்னு கேட்காதீங்க. ஒரு ஃபியூச்சர் இஸ் இன் யுவர் ஹேண்ட். பிகாஸ் பீப்புளுக்கு என்னன்னா, நான் பிறந்த ஜாதகம் தானே இந்த ஜென்மத்தில் நான் யாருன்னு சொல்லக்கூடிய விஷயம். உங்க ஜாதகம் நீங்க போன ஜென்மத்தில் யாருன்னு தான் சொல்லுவோம். ஒன்ஸ் அந்த பாடி விட்டு அந்த சோல் போயிடுச்சுன்னா அது வந்து திரும்பி வரதுக்கு ஆசைப்படவே படாது. நம்ம சொல்றோம் இல்லையா, நான் இறந்து போயிட்டேன்னா அடுத்த பிறவிலையாவது அட்லீஸ்ட் நான் அந்த மாதிரி பிறக்கணும், அடுத்த பிறவிலையாவது நீ எனக்கு, நான் இழந்த இந்த நபர் எனக்கு கனவுனா வரணும். சோல் பாடி விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. திருப்பியும் நோ சித்திரகுப்தா கணக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறது யாரு கழிக்கிறது, உனக்கு இதெல்லாம் பெண்டிங் இருக்கு, நீ எல்லாம் இதெல்லாம் முடிச்சு ஃபுல்லாக அனுபவிச்சிரு. இதை அனுபவிச்சு இது வேண்டாம், ஊன் வேண்டேன், பொருள் வேண்டேன், உடை வேண்டேன், உயிர் வேண்டேன் எல்லாம் விட்டுட்டு வா. நீ ஒவ்வொன்றா வேண்டாம் நீ என்ஜாய் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு அதை கம்ப்ளீட்டாக உணர்ந்தா மட்டும்தான் நீ வேண்டான்னு தூக்கி போட முடியும். சில பேருக்கு லக்னத்துல சூரியன் இருந்தா வெற்றின்னு சொல்றவங்களே, அது கூட மாந்தி சேர்ந்து இருந்தா உங்களுக்கு அது தடை அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்க மாந்தி டாபிக் எடுத்தனால, மாந்தி should be never considered while predicting or while consulting in horoscope. மாந்தி பிரசன்னத்துக்கு மட்டும்தான். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜோதிடத்தை பற்றி பல விதமான பதிவுகள் பார்த்துட்டு வரும் நேயர்கள் எல்லாருக்குமே ஜோதிடத்துக்கான அவேர்னஸ் ஒரு ஐடியா இருக்குது. அதை தாண்டி ஜோதிடம்ன்றது நம்ம எதற்காக பார்க்கணும், ஏன் பார்க்கணும், நமக்கு வாழ்க்கையில் ஜோதிடம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு ரோல் பிளேயாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோ பிருந்தா அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு உங்கள் சேனல் மூலமாக பப்ளிக்கோட கனெக்ட் ஆகுது, உங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு. ஒரு மோர் தென் ஒரு 13 இயர்ஸுக்கு மேலே, அதாவது ஃப்ரம் த பர்த்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அஸ்ட்ராலஜின்றது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மோர் தென் 13 இயர்ஸாக நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அஸ்ட்ராலஜின்றது உண்மையிலேயே ஒரு ஹியூமனோட லைஃப்பில் ஒரு அவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுதா? ஏன்னா இந்த காலத்தில் அஸ்ட்ராலஜின்றது ஒன்று இல்லவே இல்லை, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி பேசுகிற மக்கள் தான் அதிகம். இதை பற்றி உங்களோட கருத்து? இப்போது ஜோசியத்தை, ஜோதிடம், ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக சாதகம். நான் என்னோட பர்சனலை பற்றி சொல்கிறத விட நான் டைரெக்டாக எனக்கு எப்போவுமே இதுக்குள்ளே குதிச்சிடணும் உள்ள. அப்படி ஒரு பேஷன், சில விஷயங்கள் நமக்கு லைஃப்பில் பேஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பேஷனில் எனக்கு ஒன்று வந்து ஃபுட்டு, ரெண்டாவது வந்து அது மிஸ்டிக்கல் ஃபீல்டு. யாருமே தொட துணியாத, யாருமே நெருங்க பயப்படுற ஒரு 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 போன ஒரு விஷயத்தை அந்த இடத்துக்கு போனால் பயம் வரும், அதை தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க, அதை சொல்லாதீங்கன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து எனக்கு எப்போவுமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து என்னை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நான் தேர்ந்தெடுத்தது தான் முதல்ல நியூமராலஜி. ஸோ விளையாட்டு போல் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும், எனக்கு ரெக்கக்னிஷன், ஒரு அப்ரிஷியேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூமராலஜிக்குள்ளே போனது. ஏன்னா டிஎன்ஏ ரீதியாகவே பரம்பரையில் எந்த ஒரு விஷயமுமே எனிதிங் ஒரு லைஃப்பில் ஒரு நபர் ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா மேலே முன்னோர்கள்கிட்ட அந்த எனர்ஜி இல்லாமல் கீழே அது வரவே வராது. மேலே ஒரு விஷயம் நல்லது இருந்தால் கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த நல்லது வந்தே தீரும். மேலே ஒருத்தர் தவறு பண்ணியிருக்காங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு அதை கொண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஜென்ரேட் ஆகியே தீரும். இந்த பர்சன் அதை என்ன ஆக்டிவேட் பண்ணுறாங்க, அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்க? எங்கள் பரம்பரையில் ஒருத்தர் கொலகாரங்களாக இருந்தால் நான் கொலகாரன் ஆகிறவங்கிற கட்டாயம் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, என்னை தற்காத்துக்க கூட நான் ஒரு சுச்சுவேஷனில் நான் தள்ளப்படுறேன். அந்த செகண்டை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்? ஆனால் அதே சூழ்நிலை அந்த ஜாதகர் எதிர்கொள்வாங்க. எப்படி டிஎன்ஏ ரீதியாக நோய்களை சொல்கிறோமோ, டிஎன்ஏ ரீதியாக கேரக்டரிஸ்டிக்ஸும் அப்படியே கேரி ஃபார்வர்டாகி வந்திருக்கும். அதனால தான் நம்ம செய்கிற பலாபலன்களுக்கான பலனையும் ஜாதகம் சொல்லிடும், பரம்பரையில் இருக்கிற பலாபலங்களையும் ஜாதகம் சொல்லிடும். முதல்ல ஜாதகம் அப்படிங்கிற விஷயம் கையில் எடுத்தோன்னே எல்லாரும் என்ன கேட்பாங்க? ஃபியூச்சர். என்னோட ஃபியூச்சர் என்ன? ஒரு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நம்ம வச்சிருக்கிற ஜாதகம் இஸ் நாட் அவர் ஃபியூச்சர், இட்ஸ் அவர் பாஸ்ட். இந்த விஷயத்தை தான் முதல்ல நான் மக்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு அந்த ஒரு கிரேவிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு. ஃபியூச்சரை சொல்லுங்கன்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா, என்கிட்ட வரவங்க யாருமே என்னோட இதுலலாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் போஸ்ட் போடுறேன், என்னோட கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ யுவர் பாஸ்ட்ன்னு தான் நான் கொடுத்துருப்பேன். கம் நோ யுவர் ஃபியூச்சர், ஐ டெல் யுவர் ஃபியூச்சர். இது வரைக்கும் நான் ஒரு நாள் ஜோசியத்துக்குள்ளே வரதுக்கு முன்னால் கூட உன் ஃபியூச்சர் நான் சொல்கிறேன், ஃபியூச்சரை மாற்றி காட்டுறேன் நான் சொன்னதே கிடையாது. பிகாஸ் வாட் எவர் வி ஆர் சீயிங் இஸ் அவர் பேட்டர்ன். உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது, உங்கள் ஜெனட்டிக்கில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை வாசிக்கு தெரிஞ்சவர் தான் ஜோசியர். அந்த பேட்டர்னை க்ரியேட் பண்ணிவிட்டு
எக்ஸ்ரே ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி. டிவிஷுவல் சார்ட்ஸ் தெரிஞ்சா ஸ்கேன் பர்சன், ஸ்கேன் ரிப்போர்ட் படிக்கிற அளவுக்கு தகுதி வாய்ந்த பர்சன். வர்க்க சக்கரம்லாம் தெரியாமல் நான் வெறும் ராசி வம்சம் இதை மட்டும், இது உச்சம், இது நீச்சம், இது அஸ்தங்கம் ஆயிடுச்சு, இது கிரக யுத்தத்தில் போச்சு, அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் அது வந்து வேறு எக்ஸ்ரே ரிப்போர்ட், ஸ்கேன் வேறு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் நம்ம உள்ளே போக போக இது வந்து என்லெஸ் லேர்னிங். ஒரே ஒரு துளியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அஷ்டபிரந்தா எல்லாம் படித்தாச்சு, நான் தான் இனி இதில் சாம்ராஜ்யம், என்னை மீறி எதுவுமே நடக்காதுன்னு சொல்லியாச்சுன்னா என்னை விட கேவலமான முட்டாள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ இன்னைக்கு இப்போ ஆட்டோவில் வரும்போது ஒரு கிளாஸ் படிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். இன்னும் எத்தனையோ இருக்குது. அதனால் எந்த மாஸ்டர்ஸ் எதை பற்றி சொல்லிக் கொடுத்தாலும் அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்குவேன். ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஒர்க் அவுட் ஆனால் ஓகே, ஒர்க் அவுட் இல்லைன்னு விட்டுருவேன். ஓகே. அதனால் முதல்ல மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த ஜோசிட்டுமே என் ஃபியூச்சர் என்னன்னு கேட்காதீங்க. ஒரு ஃபியூச்சர் இஸ் இன் யோர் ஹேண்ட். பிகாஸ் பீப்புளுக்கு என்னன்னா, நான் பிறந்த ஜாதகம் தானே இந்த ஜென்மத்தில் நான் யாருன்னு சொல்லக்கூடிய விஷயம். உங்கள் ஜாதகம் நீங்கள் போன ஜென்மத்தில் யாருன்னு தான் சொல்லும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த ஜாதகம் நீங்கள் போன ஜென்மத்தில் யாருன்னு மட்டும்தான் பேசுமே தவிர இந்த ஜென்மத்தில் நீங்கள் யாருங்கிறத அந்த ஜாதகம் சொல்லாது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் யாருங்கிறது யூஆர் கோயிங் டு கிரியேட். நாங்கள் போன ஜென்ம ஹிஸ்ட்ரி, இந்த எட்ஜ் ஆஃப் டுமாரோ இருக்குது இல்லைங்களா, டாம் க்ரூஸ், நம்ம டாம் க்ரூஸோட ஃபேனு. அதில் எட்ஜ் ஆஃப் டுமாரோ பார்க்கும்போது எனக்கு அப்படியே, அதே மாதிரி லூசி, இந்த 2 மூவியை அழகாக பார்க்குறவங்களுக்கு, அதை உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதை ப்ராப்பராக எடுக்கணும். அதை வந்து ஒரு படமாக மட்டும், ஒரு சித்திரமாக மட்டும் அதை பார்க்காம அது என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பிரபஞ்சம் தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்குள்ளே பல விஷயங்களை கொடுத்துருக்கு. அதில் டாம் க்ரூஸ் வந்து ஒரே சிச்சுவேஷனுக்குள்ளே திரும்பி போவார். அந்த லூப்லேருந்து அவர் வெளியே வர முடியாது. அந்த இன்ஃபினிட்டி தான் ஹியூமன் பர்த். அதில் ரெக்டிஃபை பண்ணுவார். இங்கே வரும்போது எனக்கு இங்கே சுட்டானா ஓகே, அந்த செகண்டில் ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி ப்ரொசீட் பண்ணுவார். திருப்பியும் டெத்து, திருப்பியும் அந்த லூப்பில் போயிட்டு எங்கே தப்பணும். அதுதான் ஹியூமனோட லைஃப். இந்த லூப் வந்து ஒன்லி டு ஹியூமன் பீங்ஸ் ஒன்லி. ஏன்னா ஹியூமன் பீயிங் மட்டும்தான் அந்த 6th சென்ஸ் இருக்குது. பறவைகளோ விலங்குகளோ மற்ற எந்த ஜீவன் ஜந்துங்களோ பாருங்களா, அவங்களோட வேலை என்ன? உண்பது, வேட்டையாடுவது, உறங்குவது, ரீப்ரொடியூஸ் பண்ணுவது, ரிப்பீட்டு, அவ்வளோதான். ஹியூமன் அதே ரிப்பீட்டு தான். ஆனால் ஹியூமனால் சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும். எதுக்கு ஒரு சோல் வந்து மனுஷோட மத்த தேர்ந்தெடுக்குது? எலிவேஷனை நோக்கி போகிறதுக்காக. ஒரு பூனையா ஒரு நாயா இருந்தாலோ, ஆனால் லிசார்டு கூட முக்தி நோக்கி போயிருக்கு, யானை முக்தி கிடச்சிருக்கு நம்ம புராணங்கள் சொல்லுது. ஸ்டில் அந்த ஹியூமன் பாடி கிடச்சி அந்த ஹியூமன் பாடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சோல் வந்து எலிவேஷனுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. அதனால தான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதற்கு அந்த கூன் குருஸ் அப்படி நிற்க உங்களோட பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ணுன்னு சொல்கிறதுக்காக தான் பெரியவங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீ மனுஷனாக பிறந்தாச்சுனாலே புத்தி இருந்ததுன்னா, இந்த புத்தி வந்து சுவாதீனம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அந்த சோல் வந்து எலிவேஷனுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் எனக்கு எலிவேஷன் வேண்டாம், ஐம் வெரி ஹாப்பி வித் வாட் எவர் மாயை ஐ ஹேவ், இந்த மாயக்குள்ளேயே நான் உழன்றிருக்கிறேன் அப்படிங்கிறவங்கள வந்து நம்ம இறைவன் தான் வழி நடத்தி சொல்லணும். அந்த சோல் வந்து அந்த பாடிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் லதா அவங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும். ஒன்ஸ் அந்த பாடி விட்டு அந்த சோல் போயிடுச்சுன்னா அது வந்து திரும்பி வரதுக்கு ஆசைப்படவே படாது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் இறந்து போயிட்டேன்னா அடுத்த பிறவிலையாவது அட்லீஸ்ட் நான் அந்த மாதிரி பிறக்கணும், அடுத்த பிறவிலையாவது நீ எனக்கு, நான் இழந்த இந்த நபர் எனக்கு கணவனாக வரணும். சோல் பாடி விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த சோல் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடலாம். எலிவேஷன், இறைநிலையோட பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகணுமா, ஒளியோட ஒளியாக கலக்கணுமா, வாட் எவர் இப்படி அதுக்குள்ளே தான் போக தோணும். திருப்பியும் நோ சித்திரகுப்தா கணக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறது யார் கழிக்கிறது, உனக்கு இதெல்லாம் பெண்டிங் இருக்குது, நீ எல்லாம் இதெல்லாம் முடிச்சு ஃபுல்லாக அனுபவிச்சிரு. இதை அனுபவிச்சு இது வேண்டாம், ஊன் வேண்டேன், பொருள் வேண்டேன், உடை வேண்டேன், உயிர் வேண்டேன் எல்லாம் விட்டுட்டு வா. நீ ஒவ்வொன்றா வேண்டாம் நீ என்ஜாய் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு அதை கம்ப்ளீட்டாக உணர்ந்தா மட்டும்தான் நீ வேண்டான்னு தூக்கி போட முடியும். இது என்னன்னே தெரியாமல் நான் ஒரு விஷயத்தை தூக்கி போட சொன்னால் தூக்கி போட்டுருவேனா? எனக்கு சோமபானத்தை குடிக்கணும்னு இருக்குது. அந்த சோமபானம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருந்தால் நான் எப்படி அதுலேருந்து டிட்டாச் ஆவேன்? அங்கே கேதுக்கு அங்கே வேலையே கிடையாது. இதெல்லாம் அனுபவித்து கழிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த சோல் வந்து லூப் மோட் எடுத்து திருப்பி பர்த் எடுக்குது. ஜோசியரோட வேலை இதுதான். உங்களுடைய ஜெனட்டிக்கல் கர்மா ஒரு சில பேட்டர்ன் உங்கள் குடும்பத்தில் ரிப்பீட்டடாக ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. அந்த பேட்டர்னில் இதெல்லாம் பிளெஸிங் இருக்குது, அந்த பேட்டர்னில் இதெல்லாம் கேர்ஸ் இருக்குது. இந்த பிளெஸிங்கை பலப்படுத்துங்க. இந்த கேர்ஸ் வரும், வடுல இன்டர்ஃபியர் ஆகும். நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா இது வரும், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா இந்த குறுக்கு இது வரும். அது எப்படி கடக்கணும்னு சொல்கிறது தான் ஜோசியரோட வேலை. ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது தான் ஜோசியரோட வேலை. மக்கள் சிலர் இதுக்கே ரெடியாக இருக்கிறது இல்லை. நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம்னா பாஸ்ட் லைஃப் கர்மா சொல்லி முடிச்சோடனே எனக்கு பேசுறதுக்கு பயமாக இருக்குது, ஓகே அடுத்து கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்பாயின்மெண்ட், எனக்கு ஃபீஸ் கூட திருப்பி வேண்டாம்னு சொன்ன ஒரு 1000ல் இல்லை 10,000ல் ஒரு ஜாதகம் அந்த மாதிரி வருவாங்க. அப்போ எனக்கு மனசு ரொம்ப அங்கலாப்பாக இருக்கும். அப்போ உங்களால் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணவே முடியல. இன்னும் நம்ம ஒன்றும் ப்ரெடிக்ஷன் பற்றி எதுவுமே நம்ம பேசவே இல்லை. உங்களோட பாஸ்ட் லைஃபை கேட்கும் போதே சொட்டர் அடிக்குது. அந்த அடி வந்து நம்மளால் தாங்க முடியல. தென் ஹவ் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிராஸ் திஸ் லைஃப்? அந்த பாஸ்ட் லைஃப்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலேயே அவங்க கூட கனெக்ட் ஆச்சான்றது நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? 100% கனெக்ட் ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு ஒரு 2 கிளையண்ட், மேபி லேக் ஜாதகம் கிராஸ் பண்ணியிருப்பேன். 2 கிளையண்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. 2 கிளையண்ட்
ரீசன் எனக்கு என்னங்கிறது தெரியும். தேவர் நாட் ரெடி. ஒன்று வந்து அஸ்ட்ராலஜியில் அதீதமான ஞானம் கொண்ட விஷயம், எல்லாமே தெரியும் அப்படிங்கிற விஷயம், இந்த பேசிக் அக்செப்டன்ஸுக்குள்ளே வராத நபர். இன்னொரு நபர் வந்து இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நீ என்ன சொல்கிறாங்கிற மாதிரியான நபர். 2 பேர் மட்டும்தான் எனக்கு இது பொருந்தவே இல்லைங்க மேம், சாரின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் கூட எனக்கு அந்த பாஸ்ட் லைஃப், அவங்க நான் பாசிட்டிவ்னு சொன்னது எல்லாமே உங்கள் ப்ரெசென்ட். இதுதான் அங்கே இருக்கிற அந்த நான் வைக்கிற ஒரு லூப்பு. ஓகே. ஏன் அப்படின்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வந்திருக்கீங்க. பிறந்த குழந்தை போய் நான் பாஸ்ட்டை சொல்ல முடியாது, ஏன்னா அவன் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு 20 வருஷம் தாண்டிட்டாங்க, ஒரு 20 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் பாஸ்ட்னு சொன்னாலே அவங்க ப்ரெசென்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விவரம் 12 வயசுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல என்னெல்லாம் பார்த்தாங்களோ அத்தனை கனெக்ட் பண்ணி ஒரு ஆள் கூட இல்லைன்னு தலையாட்டினதே கிடையாது. இப்போ நான் அதை எப்படி ஹேண்டில் பண்றேன், அவ்வளோதான் விஷயம். ஸோ அது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது, ஜாதகம் அப்படிங்கிறது சாதக பாதகங்களை கூறுவது தான். சாதகம் அப்படிங்கிறது இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்குது, சாதகமாக இருக்குது. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்குது, பாதகமாக இருக்குது. சாதகத்தை நல்லபடியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க, அது மூலமாக யாருக்கும் தீமை விளைவிச்சிடாதீங்க. பாதகம் வரும்போது அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணாதீங்க. ஓகே. இதுக்கு மட்டும்தான் ஜோசியம் நம்ம எடுக்கிறது. ஓகே. ஸோ ஜோசியம், அஸ்ட்ராலஜின்றது நிச்சயமாக வந்து பாஸ்ட்னாலும் அதுதான் உங்களுடைய ப்ரெசென்ட், உங்கள் கர்மா, அதை முடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ஓகே, நம்மளுடைய நேயர்களுக்காக வந்து நீங்கள் நிறைய கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு ஜாதகம், இது என்னப்பா இது ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு அரசராக வாழ்ந்தவர் இப்போ இப்படி இருக்காரு, இல்லை இவன் துரோகி, போன ஜென்மத்தில் இவன் துரோகியாக இருந்திருக்கான், கொலை பண்ணியிருக்கான், இவன் தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு இதை இவங்கிட்ட சொல்லணுமா வேண்டாமான்னு தவிச்ச தருணம்னு ஏதாவது இருக்கு? எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு மூஞ்சி பேசிடுவேன், தவிச்ச தருணமெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நான் பார்த்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகம் இருந்திருக்கு. அது இதில் என்ன பண்ணுறது பிரச்சனை இல்லை தான். இப்போ நான் இதை சொல்கிறேன்னா யாருன்னு சொல்கிறது இல்லை, என்ன நபர்னு சொல்கிறதில்ல, எந்த ஊருன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் என்கிட்ட சில கிளைண்ட்ஸ் வரும்போது ப்ளீஸ் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லும்போது என் ஜாதகத்தை சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. இதில் ஒரு விஷயம் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு விமன் வந்தாங்க, ஒரு உமன் வந்தாங்க. அவங்க வந்து நியரிங் 75. அவங்க பரம்பரை கர்மா ஃபுல்லாக பொறுமையாக சொல்லிட்டேன். எனக்கு எல்எல்இ பர்சன் வந்தாலே நான் இன்னும் ரொம்ப பவ்யமாயிருவேன். ஏன்னா அனுபவத்தில் எவ்வளோ பெரியவங்க. கண்டிப்பாக டைரெக்டாக நான் சனியை மீட் பண்ணுற மாதிரி, கேது மீட் பண்ணுற மாதிரி எத்தனையோ அவங்க பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட ரொம்ப நிதானமாக பாஸ்ட் லைஃப் கர்மெல்லாம் சொல்லி, ஜெனட்டிக்கலாக உங்கள் அம்மாவோட அம்மா, அவங்களோட அம்மா அப்பா சைட்லேருந்து வந்த ஜெனட்டிக்கல் கர்மா, இதெல்லாம் உங்கள் அப்பாவோட வந்த சைட்லேருந்து ஜெனட்டிக்கல் கர்மா, நீங்கள் ஒரு பேட்டர்னை படிச்சமத்தில் உங்கள் ஃப்ரீ வில் வச்சு கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து யூ ஆர் ஹியர் டு என்ஜாய் தீஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் தீஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் தீஸ் கர்சஸ் அப்படிலாம் சொல்லி முடிச்சிட்டேன். அதில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை தொட்டு அவங்க வெரி டர்ட்டி பிட்ரேயல் ஸ்பவுஸுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். சொல்லி முடிச்சோன்னே அவங்க அடுத்த சொன்னது என்னன்னா, கணவர் ஜாதகத்தையும் பார்த்தாரு. அவங்க கணவர் ஜாதகத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் என்னெல்லாம் லாஸ்ட் லைஃப் பர்த்தில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம், அது எல்லாமே இந்த பர்த்தில் பண்ணியிருக்காரு. அவன் வந்து இதெல்லாம் பண்ணினால தான் அவன் கேன்சரில், எஸ்பெஷலி அந்த டெஸ்டிக்கல் கேன்சரே வந்துருச்சு. அவன் பண்ண அக்கிரமத்துக்கு தான் அவனுக்கு அங்கேயே புத்துநோய் வந்துச்சு. நல்லா அனுபவிச்சான், இப்போ எல்லாமே நடந்துச்சு, இருந்தால் அப்படியே இருந்தது. ஆனால் எனக்கு என்ன சங்கடம்னா, அவங்க சாகிறதுக்கு முந்தின நாள் வரைக்குமே என்னை திட்ட தான் செஞ்சான். திருப்பியும் சாகிறதுக்கு முன்னாலேயும் நீ தான் இன்னைக்கும் அழுதுகிட்டு இருக்க, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி செத்து போனான். என்னால் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவன் ஏன் ஒரு செகண்ட் கூட வருந்தலை. அந்த கேன்சர் வந்து இந்த விதைவையில் கேன்சர் வந்து அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்திருக்கும். நான் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டேன், நீ பண்ண பாவத்துக்கு அனுபவிச்சியா உனக்கு எங்கே கேன்சர் வந்துச்சு பார்த்தியா, நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதில் 1% துக்கம் கூட அவன் அனுபவிக்கலையே. முந்தின நாள் அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு சாகிறான், அன்றைக்கி நைட் எங்கிட்ட சொல்கிறான், எனக்கு என்னடி ராஜா மாதிரி வந்துட்டு ராஜா மாதிரி தான், அப்புறம் எல்லாமே அனுபவிச்சிட்டேன், இப்போவும் எனக்கு அவ்வளோ ராஜ மரியாதை, அவ்வளோ ராஜ வைத்தியம் எல்லாம் பண்ணிட்டு நான் நிம்மதியாக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உனக்கு தான் எல்லாம் பீடையுங்கிற வேர்டே யூஸ் பண்ணியிருக்காப்புல அவர். அவங்களால இதை அக்செப்ட் பண்ணவே முடியல, இவங்களால அதை ஏற்றுக்க முடியல. நான் சொன்னேன், உண்மையில தோத்தது அவர் தான். அவர் இந்த ஜென்மத்தில் அக்செப்ட் பண்ணலை, அவர் அடுத்த ஜென்மத்தில் அதுக்கான பல, அது எப்படி அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பா நீங்கள் சொல்லுவீங்க. இப்போவும் நான் தான், இன்றைக்கும் நான் தானே ஜாதகம் போட்டுன்னு உங்ககிட்ட கேட்டு அழுதுட்டு இருக்கேன், அவன் போயிட்டான், நீ எங்கே பிறந்தான் எப்படி பிறந்தான்னு தெரியல. இந்த மாதிரி தான் இந்த ஜாதகம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அடே எங்கள் அப்பா அப்படின்னு நான். ஸோ உனக்கு எவ்வளோ பெரிய வழி வந்தாலுமே அதனால தான் அக்கிரமம் வந்து பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன அக்கிரமம் வந்தாலும் சரி, அவங்க உறவுகளை இழந்தாலும் சரி, அவங்க ரொம்ப விருப்பப்பட்டவங்களை இழந்தாலுமே சரி, அவங்க ரிக்ரெஷனுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட அல்டிமேட் பர்பஸ் ஒரு விஷயம், பணம், ஹாப்பினஸ். அந்த பணம் மட்டும் வேணும்னு சொல்லி குறிக்கோளோடு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வேற எதை இழந்தாலுமே அவங்கள பெருசாக பாதர் பண்ணாது. அந்த பணத்தை இழந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அது வலிக்கும்.
எனக்கு உறவுகள் மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அந்த உறவுகளை பற்றி மட்டும் கேதர் பண்ணிட்டு இல்லை செக்ஷுவல் லைஃப் தான் எனக்கு முக்கியம் அதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க வேற எதை நீங்க இழந்தாலுமே அவன் கவலைப்படவே மாட்டான். எதை கொடுத்தா அந்த செக்ஸ் வாங்கிக்கலாம் அதை பத்தி மட்டும் தான் கவலைப்படுவேன். ஏன்னா அவனோட ஒரே கிரவிங் வந்து அந்த செக்ஸா இருக்கும், அந்த நபரோட ஒரே கிரவிங் செக்ஸா இருக்கும். ஸோ நான் பார்த்து அடே எங்க அப்பான பிரமிச்சு போன ஜாதகம் அந்த ஒன்று ஜாதகம் தான். மற்றபடி என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே நார்மலான ஒரு விஷயத்துக்காக வரமாட்டாங்க. வரக்கூடியவங்க எல்லாருமே யூனிக்கான பீப்புள். ஏன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியவங்க வாட் இஸ் மை பாஸ்ட். அப்போ அவங்க எல்லாருமே யூனிக்கான நபர்கள் தான். எனக்கு தெரியாம என்கிட்ட வர்றவங்க வந்து ரொம்ப ரேர். மீறி நான் சொன்ன அந்த 2 பேரும் வந்து நான் யாருனே தெரியாம யாரோ ரெக்கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு வந்தவங்களா இருக்கலாம். என்கிட்ட வந்தா இப்படிதான் நான் பேசுவேன் உங்களுக்கு தெரியாம வந்தவங்களா கூட இருக்கலாம். அப்படி வந்தவங்க தான். ஆனா பாஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு வரவங்களே ரொம்ப யூனிக். எத்தனை பேர் இப்படி வராங்க? கண்டிப்பா. என்ன வந்துட்டு மேம் என் ஃபியூச்சர் என்னன்னு ஒரு ஆள் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. வாட் இஸ் மை ஃபியூச்சர்னு கேட்கவே முடியாது. ஏன்னா அந்த நாலேஜோட தான் அவங்க வராங்க. ஸோ தயவுசெய்து ஜோசிட்டு போகும்போது வாட் இஸ் மை ஃபியூச்சர்னு கேட்கவே கேட்காதீங்க. அதை நம்ம நிறைய விஷயங்கள் டீப்பா பேசும்போது தெரியும். அதே மாதிரி சிலர் வந்து இதை கண்டினியூ பண்ணட்டுமா, இந்த எந்த கிரகம் சுபம் எந்த கிரகம் பாவம்னு சொல்லிட்டு கிரகத்தை வந்தாலும் பழி போட்டுருவாங்க. சூரியனால தான் எனக்கு இந்த பிரச்சனை, சந்திரனால தான் பிரச்சனை. ஏன்னா அவ்வளோ ஆஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறாங்க பீப்புள். ஸோ தே ஆர் கன்ஃபியூஸ்ட். வாட் ஷுட் ஐ டூ, எது எனக்கு கரெக்டு எது எனக்கு சரியில்லை. சில பேருக்கு லக்னத்தில் சூரியன் இருந்தால் வெற்றின்னு சொல்கிறவங்களே அது கூட மாந்தி சேர்ந்துருந்தா உங்களுக்கு அது தடை அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் மாந்தி டாபிக் எடுத்தனால மாந்தி ஷுட் பி நெவர் கன்சிடர்ட் வைல் ப்ரெடிக்டிங் வைல் கன்சல்டிங் இன் ஹாரோஸ்கோப். மாந்தி பிரசன்னத்துக்கு மட்டும்தான். இண்டிவிஜுவலோட ஜாதகத்தோட மாந்தி பற்றி நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதே பிரசன்னம் பார்க்குறோம், குலதெய்வ பிரசன்னம் பார்க்குறோம், இண்டிவிஜுவலோட ஏதாவது ஒரு விஷயம் காணாமல் போச்சு, ஒரு பொருளை பற்றி தேடுறோம், ஒரு உயிரை பற்றி கேட்குறோம்னா அப்போ தான் நம்ம மாந்தி கணக்கில் எடுக்கணும். ஜனனகால ஜாதகத்தில் மாந்தி நம்ம தொட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதெல்லாமே ஒரு பயம் வந்துருச்சு மக்களுக்கு. என் சுக்கரன் கூட மாந்தி இருக்கு, என் 2ஆம் பாவத்தில் மாந்தி இருக்கு. ஸோ மாந்தியை பற்றின பயத்தை மக்களை விட்டுருங்க. அது பிரசன்னத்தோடைய பார்ட், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களே நம்மளால ஒன்றும் ஹேண்டில் பண்ண முடியல. 1000 சனி எங்க போய் நம்ம போய் அதை ஹேண்டில் பண்ண போறோம்? அவ்வளோ பெரிய எனர்ஜியை. கண்டிப்பா. ஸோ இந்த பயத்தை கண்டிப்பா மக்கள் விட்டுறலாம். அதே மாதிரி எந்த ஒரு கிரகத்தையுமே இது சுபம், இது சுபர், இது பாபர் தயவு செய்து சொல்லக்கூடாது. இயற்கை நிந்திக்கிற மாதிரி. வெள்ளமே வந்தாலும் அது வந்து கங்கையை தான் நம்ம பார்க்கணும். கங்கை கோவமா அவ்வளோ கோவமா பிரவாகம் எடுத்துட்டு வருது. ஸோ பூமியே பிறந்தாலுமே அது செவ்வா. அந்த பூமி தான் பல லட்சம் கோடி பிறவிகளை பல லட்சம் யுகங்களா வாழ வச்சுட்டு இருக்கு. எப்படி இந்த பூமி போய் நம்ம திட்ட முடியும்? ஸோ நேச்சர் என்னைக்குமே நம்ம கர்ஸ் பண்றதுக்கு தகுதி எந்த உயிர்களுக்குமே கிடையாது. எந்த ஒரு உயிரும் அதை செய்யாது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே நாய்க்கும் பூனைக்கும் பள்ளிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பாம்புக்கும் எர்த்குவேக் வரதுக்கு முன்னால தெரியுது, சுனாமி வரது தெரியுது. பிகாஸ் தேர் க்ளோஸ்லி கனெக்டட் வித் த நேச்சர். ஹியூமனிஸ் அந்த 6th சென்ஸை யூஸ் பண்ணி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி எல்லாத்துலயுமே டிட்டாச் ஆயிட்டு அக்மாருக்கு முட்டாளா தானும் பிரயோஜனமாக வாழாமல் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வாழாமல் போகிறது ஒரே ஒரு ஹியூமன் பீயிங், நம்ம ஒரே மனிதன் வந்து நம்ம தான். ஸோ ஒரே ஒரு ஸ்பீசஸ் நம்ம தான். ஸோ எந்த ஒரு கிரகமே இது சுபம் இது பாவர், லக்னத்தில் எனக்கு சனி இருக்கு, உன் 10ஆம் பாவம் ஒண்ணுமெல்லாம் போய் டமால் டுமில் தான் உன் 10ஆம் பாவம். நீ சனியை நிந்திச்சேனா, சனி வந்தனால லைஃப் போச்சுன்னா உனக்கு மகரம் போச்சு, உனக்கு 10ஆம் பாவம் போச்சு. சனி தான் ஜீவனகாரகன். நம்ம கண்ணு மூடி கண்ணு திறக்கணும். ஒரு 12 வயசு வரைக்கும் சோறு போடுவாங்க, 15 வயசுக்கு சோறு போடுவாங்க. அதுக்கு மேலே சோறு போடணும், உனக்கு ஜீவனம் வேணும். நீ டெய்லி சனியை திட்டிகிட்டே இருந்தாலும் சனி எப்படி உனக்கு சோறு போடும்? ஸோ குரு முழு சுபருமாங்க. குரு தான் விரையக்காரகரே. குரு தான் 12ஆம் அதிபதியான விரையன். நம்ம விட்டு ஒரு விஷயம் போகுது, எனக்கு உறவு போச்சு, எனக்கு பணம் போச்சு, எனக்கு நிம்மதி போச்சு, எனக்கு தூக்கம் போச்சு, நான் கோமாக்குள்ள போயிட்டேன், நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறேன்னா குருவோட சம்பந்தம் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. குரு நம்ம நிந்திச்சியோ இல்லை குரு தான் பெஸ்ட்னு சொன்னோம்னா குரு இல்லாமல் இதில் உங்கள் லைஃப்ல நடந்திருக்காங்க. அதே குரு தான் 9ஆம் பாவத்து அதிபதி. விஸ்டம், நாலேஜ், பிலாசபிக்கல் தாட்ஸ், நமக்கு ஒரு கைடன்ஸ், நமக்கு ஒரு வழிகாட்டுறது, விளக்க பிடிச்சி நம்ம வழிகாட்டி கூட்டிட்டு போறாங்கன்னா குரு வேணும். அப்போ குரு நீங்க 12ஆம் பாவத்து விரையாதிபதிக்கு நீங்க காரணத்துக்கர்த்தாவா நீங்க திட்டுவீங்களா, இல்லை 9ஆம் பாவத்துக்கு காரணக்கர்த்தாவா பாராட்டுவோமா? ஸோ எந்த ஒரு கிரகமும் சுபம்னு சொல்லக்கூடாது, எந்த கிரகத்தையும் பாவர்னு சொல்லக்கூடாது. எல்லாமே எனர்ஜிஸ். நம்ம இதை சுபம்னு சொல்லும்போது அப்படிதான் நான் பிள்ளையார் கும்பிட்டனால தான் எனக்கு எல்லாமே கல்யாணம் நடந்துச்சு, நான் லக்ஷ்மி பூஜை பண்ணனால தான் எனக்கு நான் வீடு வந்துச்சு. நாளைக்கு திடீர்னு ஒரு 20 வருஷம் கழிச்சு வீடு வித்துருவீங்க. அன்னைக்கு லக்ஷ்மி என்ன திட்டுவீங்க? லக்ஷ்மி உனக்கு இத்தனை நான் பூஜை பண்ணனே, உனக்கு இவ்வளோ நான் இப்போ ஒரு சௌந்தர்யத்தை டெய்லி படிச்சிருக்கேனே, வெள்ளிக்கிழமைக்கு நான் அந்த தானம் பண்ணேன், இந்த தானம் பண்ணேன், அந்த வீடியே நீ என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டிய, லக்ஷ்மியை பிடுங்குச்சு? கிடையவே கிடையாது. நம்ம ஒரு எனர்ஜியோட நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள் தீமைகள் எல்லாம் போய் ஒரு எனர்ஜியோட கனெக்ட் பண்றதுனால தான் நாளைக்கு சிவனை திட்டுறது, பெருமாளை திட்டுறது, ஜீசஸ் திட்டுறது, அல்லாவை திட்டுறது, இதெல்லாம் வர்றது காரணம் நம்ம யாரு மேலேயோ பிளேம் பண்ணியே பழகிட்டோம். ஒரு நல்லது நடந்தாலும் ஒருத்தர் மூலமா தான் நடந்துச்சு, ஒரு கெட்டது நடந்தாலும் ஒருத்தர் மூலமா தான் நமக்கு வருது. எது எடுக்கப்பட்டாலும் நம்மிடமிருந்து எடுக்கப்படும், எது கொடுக்கப்பட்டாலும் நம்மிடமிருந்து எடுத்தா நமக்கே திருப்பி கொடுக்கப்படும். கண்டிப்பா. நம்மளோட கன்சென்ட் இல்லாம நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்காது. இந்த நபர் வந்தனால தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு. உங்க ஜாதகத்துல இந்த நபரை அட்ராக்ட் பண்ணணும்னு இருக்கு. ஸோ சேஞ்ச் யுவர் தாட்.
உங்க தாட் மாறும்போது எதிரில் நீங்க அட்ராக்ட் பண்ற நபர்கள் மாற ஆரம்பிச்சிருவாங்க. வந்தோடனே நீங்க என்கிட்ட கேட்டீங்க, எப்போல இருந்து நீங்க அனிமல் லைஃப்ல வந்து இவ்வளோ இன்வால்வ்டா எப்போல இருந்து இருக்கீங்கன்னு. ஆமா. டிஃபால்ட் சில குவாலிட்டிஸ் மற்ற உயிர்கள் கஷ்டப்பட்டா நமக்கு கண்ணில் தண்ணி வரும். அது வந்து சிலருக்குள்ள இயல்பாவே இருக்கும். வயசானவங்க ரோட்ல அழுதுட்டு போனாங்கன்னா உடனே கண்ணில் திரும்பி திரும்பி தண்ணி வந்துடும். அப்போ அந்த மாதிரி குவாலிட்டிஸோடு இருக்கும்போது முதல் ஒரு நாய் அடிபடுறது நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறோம். அன்னைக்கு நம்ம வக்கு இல்லாமல் எந்த ஒரு தகுதி இல்லாமல் அதை காப்பாற்ற முடியாத நிர்பந்தத்தில் இருந்திருக்கோம். அது வந்து ஒரு இம்பாக்ட் வந்து பெரிய மேஜர் இம்பாக்டாக உள்ளுக்குள்ளே கொடுத்துருச்சு. ஆனால் எனக்கு என்னைக்கு ஒரு தகுதி வந்துச்சோ, இந்த நாய் எனக்கு தூக்க பயம், வலியை பார்த்தா பயம், ரத்தத்தை பார்த்தா பயம், சத்தம் அலறலை கேட்டால் என்னால் தாங்க முடியாது. காசு கொடுத்து தைரியமாக இருக்கணும்னு தூக்க வைக்கிறேன்ல, என்னைக்கு அந்த தைரியம் வந்துச்சோ, அந்த தகுதி நான் வளர்த்துக்கிட்டனோ, அன்னைக்கு நான் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறது கையெடுக்க ஆரம்பித்தேன். அவ்வளோ அந்த டைமுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்க அனிமல்னு சொல்லும்போது இதை கூட அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்றாங்க, ஒரு பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுக்கும் அதுக்கு ஒரு கிரக சேர்க்கை இருக்கு, அமைப்பு இருக்கு. எல்லாரும் வளர்க்க மாட்டாங்க. இது சில பேரால தான் செய்ய முடியும் அப்படின்னு. ஆஸ் அ அஸ்ட்ராலஜர் இதை பத்தி உங்களோட கருத்து? நான் ஒரு ரெமிடியாக மட்டும் தான் நான் எப்போவுமே அப்ரோச் பண்ணுவேன் லதா. நீங்கள் பெட் அனிமலை தொட்டுட்டிங்கன்னா, அதுவும் காசு கொடுத்து வாங்கி தொடுறது பெட் அனிமல், அது வந்து ஆர்னமெண்ட். காசு இருந்தால் வாங்குவீங்க, அந்த காசு போச்சுன்னா ஆர்னமெண்ட்டை தூக்கி போட்டுருவீங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயும் நம்ம சேர்த்த முடியாது. அது வந்து துரோகத்துக்குள்ளே சேர்த்திடணும். ஆனால் பெட் அனிமல் நம்ம ஒரு ஜீவனை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம், நம்ம சம்மந்தம் இல்லை, நம்ம வயிற்றில் பிறக்கல, நம்மளோட கொடியிலையோ நம்ம டிஎன்ஏலையோ கனெக்ஷனே இல்லை, ஒரு உருவத்தை நம்ம ஒரு உயிரை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம். அது நாய் உருவமாக இருக்கலாம், பூனை உருவமாக இருக்கலாம், ஸோ ஒரு ஜீவனை ஒரு பசுமாடாக இருக்கலாம், ஒரு உருவத்தை நம்ம சோலை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னாலே 6ஆம் பாவம் பாசிட்டிவ் ஆயிரும். 6th ஹவுஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அங்கே என்ன ஆக்டிவேட் ஆகுது என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு சேரிட்டி பண்ணுற மாதிரி, பப்ளிக் சர்வீஸ்க்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி வீட்டுக்குள்ள வந்து, இப்போ யாரெல்லாம் 6ஆம் பாவம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, தாராளமாக ஒரு வளர்ப்பு பிராணியை வீட்டில் கொண்டு வந்து வளர்த்துங்க. ஆனால் அதே வளர்ப்பு பிராணியை நீங்கள் கேஜில் போட்டு வளர்த்துனீங்கனாலோ, இல்லை கட்டி போட்டு வச்சு வளர்த்துனீங்கனாலோ, ஒரு சின்ன கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துனீங்களோ, அதே 6ஆம் பாவம் வந்து பயங்கரமான நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துரும். வீட்டுக்குள்ள ஆக்சிடென்ட் வந்துடும், கோமால போவாங்க, ஐசியூல போய் படுக்கிறவங்க வருவாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து நீ ப்ரீத்லெஸ்ஸாக பண்ணுறீங்க, மொபிலிட்டி வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க. ஒரு லைஃபோட மொபிலிட்டி நீங்கள், அதுவும் அனிமல்ஸ் ஆர் மென்ட் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ஃப்ரீ. அதோட மொபிலிட்டி பிளாக் பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்க. உங்கள் வீட்டில் மொபிலிட்டி இருக்குமா, உங்கள் வீட்டில் மொபிலிட்டி பிளாக் ஆகுமா? கண்டிப்பாக 100% இந்த பரம்பரைக்குள்ள ஒரு நபர் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அது ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தாராளமாக கொண்டு வாங்க, 6th ஹவுஸ் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் மொபிலிட்டி பிளாக் ஆகாத அளவுக்கு அவங்களையும் ஃப்ரீயாக விடணும், நீங்களும் ஃப்ரீயாக இருக்கணும். அவங்களுக்கு ஊழியமனம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், கூண்டுக்குள்ள வச்சு ரசிக்கிறது கிடையாது. ட்ரூ. இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பாவங்களாக எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு இப்போ பேஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி வந்து நம்மளோட நேயர்களுக்கு சொல்லிட்டோம் என்ன அப்படின்னு. இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இந்த 12 பாவங்களில் வந்து முதல்ல தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறத பற்றி நேயர்கள்கிட்ட டீட்டெயில்டாக பேசலாம். நிச்சயம். தேங்க்யூ. மிக்க நன்றி.